செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் நள்ளிரவு முதலே தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கண்ணகி நகரில் மின்கம்பி அருந்து மழைநீரில் விழுந்திருக்கிறது. மழைநீரில் மின்கம்பி அருந்து விழுந்தது தெரியாமல் கண்ணகி நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் அதில் கால் வைத்ததால் மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுமன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான வரலட்சுமி. இவர் கண்ணகி நகர் பகுதியில் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இன்று காலை வழக்கம் போல் 5 மணிக்கு பணிக்கு சென்றுள்ளார். அப்போது தொடர்ந்து இந்த சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதலே தற்போது வரைக்கும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் இந்த பகுதியில் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்குகிறது. குறிப்பாக இந்த கண்ணகி நகர் பகுதியில் மட்டும் 15 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகிறது. மழைநீர் ஆங்காங்கே தேங்கியுள்ளதால் இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த வரலட்சுமி மழைநீர் தேங்கிய இடத்தில் கால் வைத்துள்ளார். அப்போது மின்கம்பத்திலிருந்து அருந்து மின்சார உயரம் ஒன்று அந்த சாலையில் மழைநீரில் இருந்துள்ளது. இதை அறியாத அந்த துப்புரவு பணியாளர் வரலட்சுமி காலை வைத்ததும் தூக்கி வீசப்பட்டார். தொடர்ந்து அவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கண்ணகி நகர் போலீசார் அந்த பெண்மணியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த சென்னை புறநகர் பகுதியில் தொடர்ந்து மழை வெளுத்து வாங்கி வருவதால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15வது மண்டல பகுதியில் நேற்று ஈந்தம்பாக்கம் பகுதியில் ஒருவர் மின்சாரம் தாக்கி இந்த மின் ஒயர் அருந்துவதில் சாலையில் அருந்து விழுந்ததால் அவர் காலை வைத்ததில் ஒருவர் இறந்துள்ளார். தற்போது இன்று அதிகாலை தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த துப்புரவு பணியாளர் தொடர்ந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சி மண்டலம் 15க்கு உட்பட்ட பகுதிகளில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி சுமன்.